ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. அவர் எப்படி எடுக்க முடியும்? விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விடமாட்டேன், அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நாங்க கூட நினைச்சோம். சரி, எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல ஏதாவது தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா? அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. தூர்த சத்துக்கிட்டே இருந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவ்வளவு போயிரு காஞ்சி போன சக்தியா இருக்கீங்களே. அந்த தூக்கி இன்னைக்கு என் மேல பழைய போட்டுருவான். உதயநிதி சொன்னாரு, நீ சொல்லிட்டு போயிடு, எனக்கு இதான் வேலை பாரு, டெய்லி காலில் எழுந்திரிச்சு எப்படியோ ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம், அதனால இன்னைக்கு இந்த ஆட்சியும் ரீல்ஸ் போட்டு நடத்திடுவோம் அப்படின்னு. எதுக்கு எடுத்தா ரீல்ஸ்? சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனாலே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தொகுதின்னு அவங்களுக்கே தெரியல. பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறான். வாக்காளர் சொல்றான், நீங்க இந்த தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லுங்க அப்படின்னு. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போற அங்கேயும் ரீல்ஸ். முதலமைச்சருடைய அலுவலகத்திலேயே ரீல்ஸ் போடுறாங்க. முதலமைச்சரை பார்க்க போறவங்க ரீல்ஸ் எடுத்து போடுறான். கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டு. இன்னைக்கு எப்படி இந்த இவ்வளவு நேரம் கரண்ட் கட் ஆகாம இருக்குன்னு எனக்கு தெரியல. ஜெனரேட்டர்ல ஓடிட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பவர் கட்டு. திருமண மக்கள்லாம் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள். அதுவும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆரம்பிச்சு அவங்களுடைய நிர்வாகிகள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த குற்றச்சாட்டுகள்ல இந்த வன்முறைகளை ஈடுபட்டு இருக்காங்க. இந்த அரசுடைய அமைச்சர் ஒருத்தர் சமீபத்தில் பண்ண கூத்த நம்ம அத்தனை பேரும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சோம். தக் லைஃப் அப்படின்னு போட்டு ஒரு ரீல்ஸ் போடுறாரு ஒரு அமைச்சர். ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகும்போது 500 ரூபாய் நோட்டை வச்சு ஒரு மொபைல் போனு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வச்சு ஒரு மாத்திரைய பொடியாக்கி, என்னன்னு கேட்டா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரு, பாராசிட்டமால் மாத்திரைய பொடியாக்கி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. இதற்கு இந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சான்னு பார்த்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் அவர் என்ன பொடியாக்குனார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நம்ம கண்கூட பார்த்தோம். நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். அந்த அமைச்சர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கல. இன்னொரு பக்கம் அரசு வழக்கறிஞர் நியமனத்துல இன்னைக்கு லஞ்சம் தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு. இதை நான் சொல்ல, அவங்க ஆளுங்கட்சியுடைய வழக்கரணி நிர்வாகி ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார், கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கிறார். அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காருன்னு அந்த கட்சியுடைய நிர்வாகியே இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காரு. அவர் மேலேயே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு அமைச்சராக இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா என்ன, அவங்களுடைய பயோடேட்டா எடுத்து பாருங்க. அடிதடி புகார் இருக்கிற ஒருத்தர் அமைச்சர். இன்னொரு அமைச்சர் மேல நில அபகரிப்பு புகார், அவர் ஒரு அமைச்சர். இன்னொருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் பறிச்சதுன்னு ஒரு அமைச்சர். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. சட்டமன்றத்தில் உட்காந்து எதிர்க்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி வைத்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களா சட்டமன்றத்தில் பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இது அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் தெரியல, முதலமைச்சருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல, யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியல. ஆனா இவங்க யார் மேலேயும் இங்க இருக்கக்கூடிய அரசு ஒரு வழக்கு கூட போடல. ஆனா நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு காலத்துல சிறப்பா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள், தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களை இன்னைக்கு டார்கெட் பண்ணி அவங்க மேல இன்னைக்கு இந்த அரசு பொய் வழக்கு போட்டு பயமுறுத்த பாக்குறாங்க. நான் இந்த ஆட்சியாளருக்கு சொல்வது, நீங்க இல்ல உங்க தாத்தாவே வந்தாலும் திமுக காரங்க இந்த உருட்டல் மிரட்டல் வேலைக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாங்க கிடையாது. ஏன் நேற்று முன்தினம் என்ன நடந்துச்சு?
நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவரை கூட்டிட்டு போய் என்ன சொல்லியிருக்காங்க, உங்க வீட்டுக்கு ஒரு சோஃபா அமைச்சிடுறோம், நீங்க வந்து எங்க கட்சியில வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்துருங்க அப்படின்ட்டு. நம்ம அனிதா ரொம்ப தெளிவு சொல்லிட்டாரு, எனக்கு உங்க சோஃபாலாம் தேவையில்லை, எங்க தளபதி என்ன சொல்றாரோ, எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நான் கேட்பேன் அப்படின்னு அதையும் அடிச்சு உடைச்சிட்டோம். நம்முடைய வழக்கறிஞர் ஆளுங்கட்சியுடைய அந்த சதி திட்டத்தையும் இன்னைக்கு முறியடிச்சு காட்டிட்டாங்க. ஒரு படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நகைச்சுவை காட்சி, கவுண்டமணி ஒரு இளநீ கடை வச்சிருப்பாரு, எதிர்க்கவே வந்து செந்திலும் ஒரு இளநீ கடை போடா நினைப்பாரு. கவுண்டமணிகிட்ட நிறைய இளநீ இருக்கும். அவர் அசிஸ்டன்ட் நம்ம நடிகர் அண்ணன் வடிவேல் அவர் இருப்பார். எதிர்கடையில் போட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு இளநியா கயிறு கட்டி எதிர்த்த கடைக்கு அமுச்சு விட்டுருவாரு. அவர் பெரிய கடைக்காரர் ஆயிடுவார். இன்னைக்கு அந்த வேலையை இந்த தாவேக அரசு செஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டயலாக். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளவு நாள் தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பார்க்கிறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா, அவர் எப்படி இழுக்க முடியும்? ஆனா உண்மை என்ன நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு அடுத்த கட்சி எம்எல்ஏ ஒவ்வொருத்தரா இளநீ புள்ளிங் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இழுத்துட்டு இருக்கிறார். முதலமைச்சர் சட்டசபையில் பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விடமாட்டேன், அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நாங்க கூட நினைச்சோம். சரி சரி பஞ்ச் டயலாக் தான் பேசுறாரு. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல ஏதாவது தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா? அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாரு. தூய சக்தி தூய சக்தின்னு சொன்னாரு, தூய சக்தின்னு சொன்னாரு, தூர்ந்த சக்தினாரு, மற்றும் சிலர் அப்படின்னாரு. பேர் சொல்றதுக்கே கூச்சப்பட்டாருங்க. அதனால நம்ம தலைவர் சொன்னாங்க, தூர்த சக்திக்கிட்டே இருந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவளுக்கு போய் காஞ்சி போன சக்தியா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னார். வாஷிங் மிஷின், நம்ம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷினு, இன்னைக்கு அதுக்கு போட்டியா ஒரு குட்டி வாஷிங் மிஷினா இன்னைக்கு இந்த அரசு, தவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. கல்லாப்பட்டி கூட்டணி நான் மறந்தாலும் இன்னைக்கு மக்கள் மறக்க மாட்டாங்க. நாம இதை ஒவ்வொரு நாளும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். போன தேர்தலில் தோத்துட்டோம்னு சொல்றோமே, ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தலில் நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். இப்ப தெரிஞ்சிருச்சு, எதிரியை தோக்கடிச்சிட்டோம். யார் தோக்கணும்னு வேலை செஞ்சோமோ அவங்கள தோக்கடிச்சிட்டோம். ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா போய் கேட்டோம். நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம போன்ல இதை பதிவு பண்ண மறந்துட்டோம். இப்ப எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். அடுத்த தேர்தலில் சும்மாலாம் விட்டுற மாட்டோம். அந்த தூக்கி இன்னைக்கு என் மேல பழைய போட்டுருவான். உதயநிதி சொன்னாரு, நீ சொல்லிட்டு போயிடு, எனக்கு இதுதான் வேலை பாரு, டெய்லி காலைல எழுந்திரிச்சு. இதுதான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசுடைய லட்சணம். ஆனா பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க கூட புதுசா கூட்டணி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம தலைவர் பேரை சொல்லி, நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி, நம்முடைய உடன்பிறப்புடைய உழைப்பால இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு சில பேர் அமைச்சராகவே ஆயிட்டாங்க.
அவங்களாம் யாராவது வாயை திறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சோஃபா பிடுங்கிடுவாங்கல்ல, அதனால தான் இன்னைக்கு இந்த கூத்தையெல்லாம் வாயை மூடிட்டுக்கிட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அடுத்து வருகின்ற நாட்களில் நாம் மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு எடுத்து சொல்ல வேண்டும். அண்ணா சொன்ன மாதிரி பதவிங்கிறது நம்முடைய தோல்ல இருக்கிற துண்டு மாதிரி, ஆனா கொள்கைங்கிறது தான் நம்ம இடுப்புல கட்டியிருக்கக்கூடிய வேஷ்டி. அதுதான் ரொம்ப முக்கியம். விசாவையே பார்த்தவங்க, எமர்ஜென்சியே பார்த்தவங்க திமுக தொண்டர்கள். இதெல்லாம் ஏமாத்திரம், இதெல்லாம் தூசு தட்டிட்டு போயிட்டே இருப்போம். நேற்றுக்கு அந்த கட்சியுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற கட்சிக்காக திமுக காரன் கிடையாது, வேற யாராவது பார்த்துக்கோங்க அதுக்கெல்லாம்.